ஜேஎன்ஆர்எம் கல்லூரியில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதை பற்றி ஒரு சிறிய பார்வை நாம் பார்க்க இருக்கின்றோம். அதாவது ஜேஎன்ஆர்எம் என்றால் ஜவஹர்லால் நேரு ராஜ்கிய மகாவித்யாலயா. இந்த கல்லூரி அந்தமானில் உள்ள ஒரு பழம்பெரும் கல்லூரியாகும். அந்தமானில் இருக்கும் அனைத்து பட்டதாரிகளும் உருவாக்கியது இந்த கல்லூரி தான் என்றால் அது மிகையாகாது. அந்தமானில் படித்து இங்கு பட்டம் பெற்ற, இங்கு வேலை பார்த்து வரும் ஆசிரியர்களாக இருக்கட்டும், இங்கு பணிபுரியும் அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், அல்லது இங்கு பட்டம் பெற்ற வியாபாரம் செய்யும் வணிகர்களாக இருக்கட்டும், அனைவரும் பட்டம் பெற்றது இந்த கல்லூரியில்தான். இந்த ஜேஎன்ஆர்எம் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது 1967ஆம் ஆண்டு. 67ஆம் ஆண்டு இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது இந்த கல்லூரி பஞ்சாப் யூனிவர்சிட்டியின் கீழ் இயங்கி வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது 1967ஆம் ஆண்டு பஞ்சாப் யூனிவர்சிட்டியின் கீழ் இந்த கல்லூரி இயங்கி வந்தது. அதற்கு பிறகு 1985ஆம் வருடம் இந்த கல்லூரி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியின் கீழ் இந்த கல்லூரி இணைக்கப்பட்டது. 1985ஆம் ஆண்டு முதல் தற்பொழுது வரை இந்த கல்லூரி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியின் கீழ் தான் இயங்கி வருகிறது. தற்பொழுது இந்த கல்லூரி மட்டுமல்லாது ஆன்கோல் சட்டக்கல்லூரி, அனிம்ஸ் என்று பல கல்லூரிகள், 7 கல்லூரிகள் அந்தமானில் இயங்கி வருகின்றன. இந்த கல்லூரி இதுநாள் வரை பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியின் கீழ் தான் இயங்கி வந்தது. அதாவது பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி என்பது இந்தியாவில் இருக்கும் 7வது பெஸ்ட் யூனிவர்சிட்டியாக கருதப்படுகிறது. தற்பொழுது இந்த கல்லூரியிலிருந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் லேர்னிங், அதாவது டீம்டு டு பி யூனிவர்சிட்டி என்று இந்த கல்லூரியை டீம்டு யூனிவர்சிட்டிக்கு இவர்கள் மாற்றி வர இருக்கிறார்கள். இதற்காகத்தான் இந்த மாணவர்கள் அந்தமானில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்திற்கு அனைத்து மக்களும் சரி, இங்குள்ள அனைத்து பேரண்ட்ஸ்களும் அனைவருமே இந்த போராட்டத்திற்கு மாணவர்களுக்காக உறுதுணையாக இருக்கின்றனர். 2 நாட்களுக்கு முன்பாக அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு அந்தமான் பந்த் ஒன்று நடைபெற்றது. மாணவர்களின் இந்த போராட்டத்திற்கு தேசிய அளவிலான கட்சிகளும் இந்த போராட்டத்திற்கு, அதாவது சிபிஐஎம் மற்றும் காங்கிரஸ், இந்த 2 கட்சிகளும் மாணவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு அளித்தனர். மாணவர்களின் போராட்டத்துக்காக அரசியல் அல்லாமல் ஜேஏஎஃப் என்ற ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டது. இந்த ஜேஏஎஃப் என்ற அமைப்பினர் இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், அதாவது பந்த் அன்று மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட வேண்டாம், ஏனால் கவர்மெண்ட் இதை பற்றி கண்டிப்பாக செவிசாய்க்கும். நீங்கள் உங்களது, அதாவது அந்த கல்வியை முடித்துவிட்டு, அந்த கிளாஸை வகுப்பை முடித்துவிட்டு நீங்கள் போராட்டத்தில் ஈடுபடலாம் என்று அவர்கள் சொன்னதன் பேரில் மாணவர்கள் அந்த வகுப்பு முடிந்தவுடன் தினந்தோறும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்றும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு, அதாவது அந்தமான் அட்மினிஸ்ட்ரேஷன் தரப்பிலிருந்து ஒரு நல்ல ஒரு வழி கிடைக்கும் என்று அவர்கள் சொல்லியிருக்கின்றனர். தற்பொழுது அந்தமானின் எம்பியான பிஷ்ணு பத்ராய் அவர்கள் மாணவர்களை சந்தித்த பொழுது அவர்கள் என்ன சொன்னார் என்றால், அதாவது இதை பற்றி, இந்த போராட்டத்தை பற்றி பிரதமர் மோடிக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் தான் ஏற்கனவே அவர்களுக்கு அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்திருப்பதாக பிஷ்ணு பத்ராய் அவர்கள் கூறியிருக்கின்றார். மேலும் அடுத்து வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இதை பற்றி, இந்த இஷ்யூவை பற்றி நான் நாடாளுமன்றத்தில் பேசுவேன் என்று அவர் உறுதியளித்திருக்கின்றார். இதனால் மாணவர்கள் சிறிது ஆறுதல் அடைந்திருக்கின்றனர். அதாவது மாணவர்கள் எதற்காக அச்சப்படுகிறார்கள் என்றால், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம் என்பது ஒரு சிறந்த பல்கலைக்கழகமாகும். இந்தியாவின் 7வது இடத்தில் இந்த பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம் வருகிறது. அதனால் இந்த பல்கலைக்கழகத்தில், இந்த கல்லூரியில் படித்தால் இந்தியாவில் எங்கு வேண்டாம் செல்லலாம், எங்கு சென்றாலும் வேலை செய்யலாம், வெளிநாட்டிலும் சென்று வேலை செய்யலாம். அதற்கென்று இந்த பல்கலைக்கழகத்துக்கு ஒரு மரியாதை இருக்கிறது, இந்த பல்கலைக்கழகத்தின் ஒரு வேல்யூ இருக்கிறது. ஆனால் இப்பொழுது இவர்கள் சொல்லும் இந்த பல்கலைக்கழகத்துக்கு, டீம்டு பி யூனிவர்சிட்டிக்கு எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லை என்று மாணவர்கள் அச்சப்படுகின்றனர். மாணவர்களுக்கு மறுபடியும் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம் கிடைக்க வேண்டும் என்று நம்புவோமாக. நன்றி, வணக்கம்.